அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் உள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லவனோ, பேசிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, முன்பட்ட கொட்டில் பெருந்துயர் பறந்து விடுமோ அப்படின்றார். பிரம்ம நீ ஒரு காலம் என்னை பிறப்பிக்க வல்லவனோ, பிறப்பிக்க மாட்டான் அப்படின்றார். பேசிறையில் இன்னும் ஒரு கால். பேசிறைன்னா தாய் வயிற்றுல இருந்து தான் பேசிறை. ஏன்னு கேட்டால் அங்கே இருட்டாரு தான், அங்கே வெளிச்சமே இருக்காது. அதனால தான் அது பேசிறைன்றார். அங்கே அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன், இருந்தாலும் வெளியே வந்து இவ்வளோ அவஸ்தைப்பட்டேன், முன்பட்ட கொட்டு முன்பட்ட கஷ்டம் நான் மறக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஒரு கால் பேசறியில் என்னை அடைக்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பெருந்துயர் பறந்து ஓடுமோ, இந்த பிறந்து வளர்ந்து அந்த பேசறையிலிருந்து அப்போ இந்த மக்கள்கிட்ட பட்ட கஷ்டமெல்லாம் பெருந்துயர் மறந்து விடுமோ, இனி ஒரு ஐட்டம் அது நம்ம வராது போயிடுமோ, வராது அப்படின்றார். இரவு நிறவுடைய யமன், இரவு நிறவுடைய யமன் இனி என்னை கனவிலும் பிறக்க எண்ணம் உருமோ. அந்த இரவு நிறவுடைய யமன் இனி என்னை கனவில் கூட இறக்க, என்னை பிடிக்கிறதுக்கு அவன் வர முடியாது அப்படின்றார். கனவுல கூட வர முடியாதான். கனவில் கூட இந்த இரவு நேரம்னா இருட்டு, இரவு இருட்டு தானே, அது மாதிரி இருட்டாக இருக்குமா அவனுடைய உடல். அதான் இரவு நிறமுடைய யமன் என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் வருமோ. அவனுக்கு அந்த எண்ணமே வராது, என்னை கண்டா ஓடி போவான் அப்படின்றார். இன்னும் நான் உதை உண்டு சிதை உண்ட தன்பால் உடல் இருந்தவடு இன்னும் மறையுமோ அப்படின்றார். நான் உதைப்பட்டது, உதைனா யாரும் அடிக்கலை, அந்த மனசால் அவங்க சொல்லால் அடிச்சுது. அதை உதை உண்டு சிதை உண்டு, சிதையில் இனிமேல் வச்சு என்னை எரிக்க முடியாது, உதையும் என்கிட்ட வர முடியாது, யாரும் உதைக்க முடியாது, உதை உண்டு. தன்னுடல் இருந்த வடு, இந்த வடுவெல்லாம் எனக்கு மாறாது, ஆகினால யமன் என்கிட்ட இனி வர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார். தரவமரு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்வளர் தலவோங்கும் கந்தவேலேன் தன்முக துய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு தெய்வமணி மாலில் பாடுறார். அப்போ முருகரை பற்றி பாடுறாரு. இருந்தாலும் அது உள்கருத்து பூரா பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி வாழ்ந்தோம், என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் அதில் காமிக்கிறார். ஏமா நம்மக்கிட்ட வரமாட்டான், ஏமா வராததுக்கு எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ வழிமுறையை சொல்கிறாங்க. ஏமா நம்மக்கிட்ட வராது இருக்கிறதுக்கு அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து, அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காமல்னா நம்ம நிஷ்டையில் இருக்கும்போது தூக்கம் கிடையாது, நாம் உள்ளுணர்விலே இருக்கிறோம். அதாவது நம்ம தொப்புலேருந்து உள்ளாக்கு மேலே இருக்கக்கூடிய மாடம் வரைக்கும் நம்முடைய சுவாசமானது உள்ள ஆடுறத நம்ம உணர்கிறோம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதை அங்கே ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தாய் வகத்தில் இருக்கும்போது சுவாசம் எப்படி நமக்கு ஆடிச்சோ அதே சுவாசம் ஆடினாதான், அதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இது பெரிய சுகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஏற்றலாம் இருக்கலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதே நிஷ்டையில் இருக்கலாம், திரும்ப அப்படியே ஏற்றலாம் உள்முகமாக. அதான் சொல்கிறார்.
சித்தர்கள்லாம் வந்து சூசகமாக தான் சொல்லுவாங்க சில வார்த்தை. அதுவும் பழைய தமிழ் வந்து நம்ம இப்போ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சென்னையில்ன்றாரு. சென்னையில் சென்னின்னா அந்த தலை இதான் சிரசு தான் சென்னி. சென்னியில்ன்றார். நம்ம சென்னையில் சொல்கிறோம், சென்னை கிடையாது. சென்னை இப்போ வந்தது, ஏற்கனவே பட்டணம் அது, மெட்ராஸ். அப்படி ஏற்கனவே எத்தனையோ பேர் இருந்தது. இப்போ சென்னைன்னு குறுக்கி கொண்டாந்துட்டாங்க. இந்த விழிப்புரம்னு இருந்தது, பண்ணு உருட்டின்னு இருந்தது. இப்போவும் சிலர் போடுறாங்க பண்ணு உருட்டி, அது ஊரே பண்ணு உருட்டின்னு தான் பேர். இப்போ அந்த நூ எடுத்துட்டு பன்ருட்டி அப்படின்னு போடுறாங்க. திருவதிகை, திரு அதிகை, அது ஏற்கனவே ஊர் வந்து திரு அதிகை. தென்னார்காடு சில்லா இருந்தது, இப்போ கடலூர் மாவட்டம் ஆகிடுச்சு. தென்னார்காடு சில்லாவாக இருக்கும்போது கூடலூராக இருந்தது கடலூர். கடலூர் பேர் கூடலூர். வள்ளல் பெருமான் நிறைய கூடலூர் தான் எழுதுவார். 1800 வரைக்கும், சுதந்திரம் அடையாத வரைக்கும் அது கூடலூராக தான் இருந்தது. சுதந்திரம் பெற்ற பிறகு தான் அது கடலூராக மாறிடுது. அது எந்த தேதியில் மாறிச்சு, எப்போ மாறிச்சுன்றதுலாம் கணக்கு இருக்குது. அது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது அப்போ சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்வளர் அப்படின்னா இதுதான் கந்த கோட்டம். கந்த கோட்டம்னா அங்கே இருக்கிறது கந்த கோட்டம், அது வெளிப்புறம். உள்ளே இருக்கிறது தான் கந்த கோட்டம். இங்கே தான் கந்த கோட்டம்ன்றார். சென்னி தலையில் இங்கே தான் கந்த கோட்டத்தில் அப்படின்றார். இந்த தலத்தில் ஓங்கும் கந்த வேலை என்றார். இந்த தலத்தில் ஓங்கும் கந்த வேலை, நீ ஓங்கினாதான் நான் பிறவி துன்பத்தை நிறைவு செய்ய முடியும். நீ ஓங்கினாதான் என்னை யாரும் கட்டையில் வச்சு எரிக்க மாட்டாங்க. நீ ஓங்கினாதான் என்னை மண்ணில் போட்டு மறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஓங்கணும், இந்த தலத்தில் ஓங்கணும். தலம் ஓங்கு கந்த வேலை அப்படின்றார். அப்புறம் தன்முக, தன் உள்ள தொப்புலேருந்து உள்நாக்கு மேலே வரைக்கும் தன்முகமாக ஏற்று என்றார். தன்முக துய்வமணி, அந்த மணி அங்கே ஏற்று, அந்த மணியை அங்கே ஏற்று, அந்த விளக்கு அங்கே ஏற்று, அந்த பளிங்கு மலையை அங்கே கொண்டு வா அப்படின்றார். உன்முக செய்வமணி, உன் முகம் இருக்க, உன் முகத்தில் உள்ள 2 சுழி 3 சுழின்னு போகிறார். 3 சுழி போட்டால் உள்ள, 2 சுழி போட்டால் வெளியில். அப்போ உன்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே அப்படின்னு கொண்டாந்துடுறார் கடைசியில். அதுவும் சண்முகன்னா 3 போட்டாக்கா உள்ள, 3 சுழின்னு போட்டால் உள்ள. அப்போ தெய்வமணி அது 3 சுழி தான் போடுறார். எல்லாம் உள்ளதாக இருக்குன்றார். அதாவது புறம் அகம், புறத்தில் இருக்கிறத அகத்தில் பார்க்கணும் அப்படின்றார். அதை பார்க்கறதுக்கு அகங்காரத்தை உள்ளடக்கணும், ஐம்பலனை சுட்டெரிக்கணும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என் சிந்தனை வேறு இடத்துல போயிட்டு வரும். சும்மா இருக்குது அந்த 5 குதிரை, அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அதை சுட்டி அடிக்கணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதாவது தூங்காமல், அதான் நம்ம உள்முகமாக இருக்கிறோம்ல, உள்முகமாக நம்ம சைவ மணியை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மணியை உயரை ஏற்றி 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 இறக்கும்போது அந்த அங்கே கதவு திறக்கும். திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே அப்படின்றார். திருக்கதவு, அந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதில் அவ்வையார் என்ன சொல்கிறாங்க, வாசலில் இறைத்து மயங்கிய வாய்வை, அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒரு வாசலில் இறைத்து உன்னுடைய தொப்புலேருந்து உள்முகமாக அந்த உள்நாக்கு மேலே அந்த சுழிமன வாசலுக்கு இறைக்கிற அப்படின்றாங்க. வாசலில் இறைத்து மயங்கிய வாய்வை, அங்கே நீ ஏற்றி ஏற்றி இறங்கும்போது மயங்கும், அந்த வாயை மயங்க விடாத, அதை உள்முகமாக கீழே கொண்டு போ, திரும்ப மேலே கொண்டு வா. அப்போ உன்னுடைய பிராணவாயு செலவாகாது. இதை முறையே செஞ்சால் ஆயுள் கூடும். அதனால தான் சித்தர்கள்லாம் பல ஆண்டுகள் இருந்தாங்க. 3000 ஆண்டு இருந்ததாகலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். 800 வருஷம் இருந்திருக்காங்க, 1000 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அந்த வாய்வை ஈசன் வாசலில் ஏற்று, அந்த அம்மா எப்படி சொல்கிறாங்க, ஈசன் வாசலில் ஏற்று. ஈசன் எங்கே இருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். அந்த வாய்வை உள் மயங்குற வாய்வை உள்முகமாக ஏற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வையார் என்ன சொல்கிறாங்க,
ஈசன் வாசலில் ஏற்று அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏற்றி இறக்கி இருகாலம் பொறிக்குன்னு சொன்னார். அப்போ இவங்க எல்லாமே ஒவ்வொரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த காற்றை தான் சொல்கிறாங்க. அதை பல விதமாக சொல்கிறாங்க. இப்போ தண்ணிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. இப்போ வாட்டருன்னு சொல்கிறாங்க, தண்ணின்னு சொல்கிறாங்க, மினரல் வாட்டருன்னு சொல்கிறாங்க, நீலுன்றாங்க, பானின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து பச்சை வெல்லம் சூடு வெல்லம்ன்றாங்க, பச்சை தண்ணி சுட தண்ணி சூடு வெல்லம் அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அதனுடைய பேர் மாறிக்கிட்டே போகும். அதுபோல் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு பேரை மாற்றிக்கிட்டே போகிறாங்க. அவங்க மாற்றி சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று, வழி ஒன்று தான், ஒரே மார்க்கம்தான். அதான் சொல்கிறார், கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு. இது வள்ளலார் சொல்கிறார். கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு. நடு கண்புருவத்தில் ஒரு பூட்டு இருக்குது. கண்டு களி கொண்டு திறந்து நடு நாட்டு அப்படின்றார். கண்டு களி கொண்டு திறந்து நடு நாட்டு. திறந்துக்குப்பான்றார். அந்த பூட்டை திறக்கணுன்றார். அந்த பூட்டை திறக்கிறதுனா யார் திறப்பாங்க? ஒரு குரு தான் திறக்கணும், வழிகாட்டி குரு. அந்த குரு திறந்து விட்டார்னா அப்புறம் நமக்கு கடவுளே குருவாக வந்துடுவார், இறைவனே குருவாக வருவார். இப்போ வழிகாட்டி குரு தான் யாராக இருந்தாலும். ஆனால் அந்த குரு இல்லாத இந்த கதவை திறக்க முடியாது. அந்த குரு இல்லாத இந்த கதவை திறக்க முடியாது. சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து வால் உழுவ நெய் ஊற்றி பொட்டென்று பொட்டுமிட்டார் புருவத்தின் இடை நடுவே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேசமான நடியினர் அழகணி சித்தர். குரு எனக்கு அந்த இடத்துல அந்த பூட்டை திறந்து விட்டனால்தான் எனக்கு நாணம் பிறந்தது, நான் அந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையே. யார் சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளை? அந்த திருவாளன் நான் அவன் சீர்பிள்ளையே. அந்த திருவாளன் யாரு? அவனுடைய சீர்பிள்ளை யாரு? சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளை யாரு? சிவகாம வள்ளியை சேர்ந்தவனே சித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே அப்படின்றார். சித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே. இப்போ சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் ஈசன் தான். அதுதான் ரெண்டாவது வள்ளியில் சொல்கிறார். அந்த திருவாளன் நான் அவன் சீர்பிள்ளை அப்படின்றார். அவனுடைய அதாவது இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த சிவகாம வள்ளிக்கு ஈஸ்வரனுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சிதம்பர ராமலிங்கம்னு எழுதுவார். சிதம்பர ராமலிங்கம் அப்படின்னு. சிதம்பரம்னா இந்த இடம் சிதம்பரம், இந்த இடத்துக்கு பேர் சிதம்பரம். அதாவது ஆண்டவன் தான் என்னுடைய இன்சில், அவன் தான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறார். சிவகாமவள்ளி தான் எனக்கு அம்மா, சின்னம்மா இல்லை அப்படின்றாரு. இது உபச்சார தந்தை, உபச்சார தாயின்னு சொல்கிறார். உபச்சார தாய் இவங்க மூலமாக இந்த உடலை எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையான தந்தை எனக்கு தாயுமாகி தந்தையுமாக விளங்குகின்ற தெய்வம், தனிப்பெருந்தெய்வம், தன்னிகர் இல்லாத தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனம் அமர்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சிவகாம வள்ளியை சேர்ந்தவனே எனக்கு சித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே அப்படின்றார். எனக்கு சித்தெல்லாம் செய்யறதுக்கு நீ தான் தேர்ந்த அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு சித்து செஞ்சு கொடுத்தது இறைவன் தான். அதை இன்னொரு இடத்துல சொல்கிறார். ஒன்னில் உறைந்திடும் இறைவனுக்கு உருவம் கிடையாது. உன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு உருவம் கிடையாது. என்ன சொல்றாரு, நல்லா உள்வாங்கி பாருங்க. ஒன்னில் உன் உள்ள இருக்கக்கூடிய இறைவன், ஒன்னில் உறைந்திடும் இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஒளியும் கிடையாது, அதற்கு மறு உருவமும் கிடையாது, மறு உருவமும் கிடையாது. உருவமே அற்றதாய் இருக்கும்போது பெரியது சிறியது. எது பெருசு எது சிறியது? இது பெரிய சாமி இது சின்ன சாமின்னு சொல்கிறாங்கல்ல, இது பெருசு அது பெருசு, எதுவுமே பெருசு கிடையாதுன்றார். இந்த பெரியது சிறியது என்ற பேதம் கிடையாது. எதுவும் பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது, நீங்கள் தான் பேதம் பார்க்குறீங்கன்றார். இது பெரிய சாமி சின்ன சாமி நீங்கள் தான் பேதம் பார்க்குறீங்க, சாமி ஒன்றே ஒன்று தான் அப்படின்றார். பேசுகின்ற
ஆவியான, யார் ஆவி? நாமெல்லாம் ஒரு ஆவி தான். நம்ம உள்ளே இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சுன்னா நாம் என்ன ஆகிடுவோம்? ஆனால் அந்த பாவி போயிட்டான்னுவாங்க. ஆவி போனால் பாவின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா அவன் கடன் வாங்கிட்டு போயிட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவன் ஏதாவது நன்மை செஞ்சுட்டு போனால் ஐயோ அந்த புண்ணியவான் போயிட்டான் அப்படின்வாங்க. நல்லது செஞ்சால் புண்ணியவான் போயிட்டான்னுவாங்க, கெட்டது செஞ்சால் பாவி போயிட்டான்னுவாங்க. ஆவி போனால் என்ன சொல்கிறாங்க? பாவின்றாங்க. அந்த மாதிரி பேசுகின்ற ஆவியான நீ, அந்த ஆவி இருக்கிறதுனால தான் நீ பேசுகிற. பேசுகின்ற ஆவியான நீயே இறைவன் என்பதை உணர்வு பூர்வமாக, நீயே இறைவன் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்திட்டால் நீயும் இறைவனும் ஒன்றே. நீயும் இறைவனும் ஒன்றே. எங்கும் தேவையில்லை. சாமி எங்கே இருக்குதுன்றது இதுதான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உள்வாங்கி பார்க்கணும். அந்த சாமியை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் 3 வேளையும் என்ன செய்யணும்? சுட ஆகாரம் சாப்பிடணுன்னார் வள்ளல் பெருமான். என்ன சொன்னார்? சூடாக சாப்பிடுங்கன்னார். சூடாக சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அந்த உணவில் விஷம் இருக்காது. அந்த வாயுன்னு இருக்குது. இந்த வாயுவை நீங்கள் ஒழுங்காக செயல்படுத்தினீங்கன்னா எந்த வாயுவும் உங்களுக்கு வராது. காற்று, அந்த காற்று மூளைக்கு போயிடுச்சுன்னா மூளை குழம்பிடும். அப்போ சரியான வாயுவை நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஞானம் பிறக்கும்ன்றார். அதுவே தொப்புளுக்கு கீழே அந்த வாயு போயிடுச்சா எங்கே பார்த்தாலும் பிடிக்கும். அது நிறையா மருந்து சாப்பிட்டு கிடப்பாங்க. அப்போ வாயுன்னா என்ன? காற்று. அப்போ அந்த காற்றை எப்படி முறையாக செயல்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வாயு முறையாக இயங்க வேண்டுமே ஆனால் இந்த உணவை சரியாக எடுத்துங்கன்றார். உணவுன்னா என்ன? அந்தந்த நேரத்துக்கு சூடாக இந்த 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சிங்களேன். காலையில் கொஞ்சம் சூடாக சாப்பிட்றோம், மதியம் அதே போல், இரவு அதே போல். அதாவது சமைக்கிற உணவு 1.5 மணி நேரம் தான் அதில் அமுதம் இருக்கும் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? 1.5 மணி நேரம் வரைக்கும் தான் அதில் அமுதம் இருக்கும். அதன் பிறகு அதில் விஷப்பாகமாக மாறிவிடும். அதான் பூரணம் பிடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் பூரணம் பிடிக்கிறது 1.5 மணிக்கு மேலே பூரணம் உங்களுக்கு அதில் பிடிச்சிடும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. 12 மணி நேரம் ஆன பிறகு தான் ஆமாம் பூரணம் பிடிச்சிருது, வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிடிச்சிது, அப்போ ஆரம்ப நிலை. ஆனால் அது அதிகமான பிறகு பூர்வ நிலையை அடைஞ்ச பிறகு அப்போ தான் நல்ல வாசனை வர பார்த்தா ஐயோ பூரணம் பூத்துடுது அப்படின்னு நம்ம மூக்க பிடிக்கிறோம். அது என்ன சொல்கிறாரு? அதுபோல் உணவால் தான் இந்த வாயுவினுடைய தொல்லை ஏற்படுது. வாயு சரியாக இயங்காது. இப்போ எங்கே இருக்குது? நம்ம உணவே தான் மருந்து. உணவை முறையாக சாப்பிடணுன்றார். எதையுமே நாளைக்கு நாளான்னைக்கு வச்சு சாப்பிடாதீங்க, ஒரு வாரம் வச்சு சாப்பிடாதீங்க. ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா நீ வைத்தியர் சதா வைத்தியர்கிட்ட தான் இருக்கணும். நேற்று கூட நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுந்தேன். ஒரு இளம் வயசு பொண்ணு சொல்லுது, ஐயோ நான் மத்தியானம் மாத்திரை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. பஸ் ஸ்டாப்பில் இருந்து அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுது, நான் மத்தியானம் மாத்திரையை வீட்டிலே வச்சுட்டேன், அது கொஞ்சம் கொண்டாந்து கொடுங்க. அப்போ காலை மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, மத்தியானம் மாத்திரையை எடுத்துன்னு போகிறாங்க, இரவு மாத்திரையும் எடுத்துன்னு போகிறாங்க, பஸ் ஸ்டாப்பில் பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க மாத்திரை தான் நம்பி இருக்கிறாங்களே தவிர இந்த உயிர் ஏன் அந்த மாத்திரை இல்லாத இருக்க முடியாதா? அந்த மருந்து இல்லாத இந்த உயிரை காவல் பண்ண முடியாதா? நம் முன்னோர்கள் சொன்னதை பின்பற்றினால் ஏன் முடியாது? அவங்க என்ன சொல்கிறாங்க? எந்த பொருளையும் நீங்கள் அதை பழம்பொருளை சாப்பிடாதீங்க. வல்லவருமா சொல்கிறார், பழங்கறிகளை நீக்குக அப்படின்றார். கறின்னா அது காய்கறி. இப்போ இரவு சமைச்சு காலையில் சாப்பிட்றதே அது தவறுன்னு தான் சொல்கிறாங்க. அது கூட சாப்பிட்டுடலாம். இரவு சமைக்கிறாங்க, பழுதி இருக்குது, தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். அது தவறு இல்லை. பழுதி எடுத்து தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். இரவு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, அதில் 3 போகும். சோத்து நீரில் வாதம் பித்தம் 3 போகும். ஆற்று நீர் வாதம் போகும், அருவி நீர் பித்தம் போகும், சோத்து நீர் 3 போகும்னா.
வாதம் பெற்ற 3மே போயிடுமா. அதனால் அந்த சோத்து நீர் சாப்பிட்லாம், அது தவறு இல்லை. அதே பழைய மத்தியானத்துக்கு அதை மறுநாள் நைட்டு சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு காலையிலே முடிச்சிடணும். அது மருந்து. அது இந்த குழம்பு இருக்குல்ல, அந்த குழம்பெல்லாம் பழுதி இரவு வச்சுருந்து அதை காலையில் அதை பூரணம் போத்துரும், அது சாப்பிடாதீங்கன்ற. அது ஏன் உங்களுக்கு சீக்கிரம் பூரணம் போகலாம், அதில் புளியை சேர்த்துடுறீங்க. காட்டில் இருக்கிற புளியாவது கடிச்சிடும், இது கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து உடம்பே சாப்பிட்றோம் அப்படின்றார். புளி நீங்கள் அதிகமாக போகிறதுனால பூரணம் போக்குறது உங்களுக்கு தெரியல அப்படின்றார். அப்போ உணவு நம்ம உடம்பை வந்து பொன் போல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம இறைவனோடு ஒன்று சேர முடியும். உணர்வுபூர்வமாக நீ உணர்வுபூர்வமாக உணர்ந்துட்டால், உணர்வுபூர்வமாக ஏனோ தானோ இது நடக்குமா இது நடக்காதா இது உண்மையா அப்படின்னு பரிசீலனை பண்ண முடியவே முடியாது. உணர்வுபூர்வமாக உணர்ந்துட்டால் நீயும் இறைவனும் ஒன்று அப்படின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும், இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த நாள் தெரிஞ்சுட்டா இந்த வம்பு வழக்கெல்லாம் வராது. இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோன்னா அவன் வந்து இந்த தாறுமாறாக வண்டிலாம் ஓட்ட மாட்டாங்க, கரெக்டாக ஓட்டுவாங்க, கரெக்டாக போவாங்க, பயப்படுவாங்க, பயபக்தியோடு இருப்பாங்க. இன்னும் எம்மா நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. அதான் சொல்கிறாரு, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தண்ணில் இறந்தாலும், இப்போ இறந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே சேர்ந்தாலும், துண்ணும் வான்கதிக்கே சேர்ந்தாலும், சோர்ந்து மா நரகத்தில் விழுந்தாலும், சோர்ந்து அப்படியே நரகத்தில் விழுந்தாலும், இன்னும் மேலும் இங்கு எனக்கு எது வந்தாலும், எப்படி சொல்றாரு, இன்னும் மேலும் இங்கு எனக்கு எது வந்தாலும், எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும், எம்பிரான் இறைவன் யாது செய்தாலும், நன்னவர் நெஞ்சகம் நாடி நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் அப்படின்றார். எங்க இருக்குது, நெஞ்சுகள் தான்பா இருக்குதுன்னு சொல்றாரு. கடைசியில் வந்து எங்க சொல்றாரு, நன்னவர் நெஞ்சகத்தே, தொப்புலேருந்து நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு மேலே ஏற்றணும். நன்னவர் நெஞ்சகத்தை உள்ளே இருக்கிற அந்த நமச்சிவாயனை விட்டா இன்னும் எவ்வளோ கஷ்டம் வரும். அந்த பட்டதெல்லாம் போதும், இனி பட முடியாது. அந்த நமச்சிவாயத்தை நாம் மறவாது இருக்கணும். மறவேனே மறவேனே அப்படின்றார், மறவேனோ அப்படின்றார், நீட்டாக சொல்கிறார், மறவேனோ அப்படின்னு. அவர் என்ன சொல்லணும், நமக்கு எப்போ நாம் இருப்போம் எப்போ மறையணுன்றது நமக்கு தெரியாது. அது தவநிலையில் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் அவ்வளோ நாள் இருப்பேன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய நம்ம வந்து தவத்தில் இறங்கணும். எவ்வளோ சோர்ந்து மாநரகத்தில் விழ இந்த ஆன்மீகத்தில் வந்து அப்படி தான் நடக்குன்றார். அப்படியே சோர்ந்து போகிற வேலையெல்லாம் வரும், உனக்கு நரகத்தில் விழ வேண்டியதாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் பல இடர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எது வந்தாலும் பரவாயில்லை, எம்பிரவான் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும். எவ்வளோ ஒரு திட்டவட்டமாக சொல்றது. நன்னவர் நெஞ்சகத்தே நாடி நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை மறவேனோ அப்படின்றார். ஈனத்தில் இருப்போரே, எப்படி சொல்ற பாருங்க, ஈனத்தில் இருப்போரே இருக்க நாள் எவ்வளவோ, எவ்வளோ ஒரு அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. ஈனத்தில் இருப்போரே அப்படின்னா திருடுறான், கொலை பண்ணுறான், அடுத்தவங்க பொருளெலாம் அபகரிக்கிறான், யாராவது வீடு கட்டி வச்சுட்டு போனால் அவன் போய் குடும்பம் நடத்திக்கிறான், அவனே பூட்டு போட்டுக்கிறான், பட்டை கூட வாங்கிக்கிறான். நேற்று வடலூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரியவர் சொன்னார், அவர் மாயவரமா, அவர் திருவண்ணாமலைக்கு போய் ஒரு 30 வருஷம் தங்கிட்டார். அங்கேயே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே குடும்பத்தோடு தங்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டை பூட்டி வச்சுட்டு போனாராம் மாயவரத்தில். 30 வருஷம் கழிச்சு வந்தால் எதிர அவனுக்கு வீடு இதே மாதிரி பட்டான சீட்டு காட்டுறாங்களாம், பட்டாயை வாங்கிட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன், என்ன பண்ணுறது, அப்புறம் அதை செலவு பண்ணிக்கின்னு அதை நோய் கோர்ட்டுக்கு போயின்னா அலைஞ்சின்னு கிடக்கிறதுக்கு அவங்களுடைய செலவை விட அந்த காசை வச்சு ஒரு மண் வாங்கிட்டேங்க அப்படின்றார்.
அவர் 30 வருஷம் போயிட்டு வந்தார், பரவாயில்ல. ஒரு வருஷம் ஒரு ஆள் கூட்டி போனால் அதே உடச்சி ஏன் இடம்டான்னு எடுத்து போட்டான். அதைத்தான் சொல்கிறார் வள்ளல் பெருமான், ஈனத்தில் இருப்போரே, ஈனமான செயல் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். ஈனத்தில் இருப்போரே, நீ இருக்க நாள் எவ்வளவோ, நீ எம்மா நாள் இருக்க போகிற? அடுத்த வீட்டை போய் உடச்சி அவன் நீ பூட்டு போட்டுக்கிட்டு உன் இடமா மாற்றிக்கிறியே, நீ எவ்வளோ நாள் இருக்க போகிற? நீ எவ்வளோ நாள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ இவ்வளோ நாள் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதர்மம் அதிகமாச்சுன்னா இறைவனுக்கு தெரியும். அதான் சொல்கிறாரு, ஈனத்தில் இருப்போரே இருக்க நாள் எவ்வளவோ, நீ இருக்கிற நாள் எவ்வளோ நாள் எண்ணிப்பார். கானகத்து வாழும் கொடிய விலங்குகள், கொஞ்சம் எண்ணிப்பாரியான்றார். நீ எண்ணிப்பார், கானகத்தில் வாழும் கொடிய விலங்குகள் குணமெல்லாம் கிள்ளி போட்டு, இந்த கானகத்தில் வாழுத சிங்கம், புலி, கரடி, அதுதான் கொடிய விலங்கு. சிறுத்தை இதெல்லாம், மற்றெல்லாம் கொடிய விலங்கு கிடையாது. அந்த கொடிய விலங்கு குணமெல்லாம் கிள்ளி போடு. அந்த கொடிய விலங்குனுடைய குணம் உனக்கு வந்ததுனால்தான் அடுத்தவன் பொருளை நீ போய் திருடுற, அடுத்தவன் பொருளை அடுத்தவன் சொத்தை ஓன் சொத்துன்னு எடுத்துக்கிற. என்கிட்ட ஒரு 15 சென்ட் நல்லா இருந்தது, அதை ஒருத்தன் எடுத்துக்கினான், அவன் பேரில் பட்டா மாற்றிக்கினான். என்ன பண்ண முடியும்? அப்போ கோர்ட்டுக்கு போக முடியும், நாமெல்லாம் போக முடியாது. சரி நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாடுறா. ஏன்னா 40 ஆண்டு காலமாக எங்கள் அப்பா அதை அனுபவிச்சுன்னு வந்தார் அந்த இடத்த 15 சென்ட். இது போல் ஈனத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் அபகரிச்சினான் அதை. அப்போ தான் ஒரு பெரியவரை கேட்டேன் கொல்லிமலையில். என்ன சொல்லார், மண் மேலே அவன் ஆசைப்பட்டான், மண் அவன் மேலே ஆசைப்பட போகுது, இது கோர்ட்டுக்கெலாம் நீ போகாதன்ட்டு. பெரியவங்க சொல்லி தட்டக்கூடாது, நான் போகலை, அது சரியாக நடந்து போச்சு. அதுபோல் இந்த கானகத்தில் வாழும் கொடிய விலங்கு குணமெல்லாம் கிள்ளி போடுங்க. அந்த கானகத்தில் வாழக்கூடிய விலங்கு குணம் தான் உங்களை இப்படிலாம் பாடாப்படுத்துது. நீங்கள் தவறு செய்கிறீங்க, அடுத்த பொருளை மோசம் பண்ணுறீங்க, அடுத்த பொருளை களவாடுறீங்க, தேடுறீங்க. இது 5 அறிவு உள்ளவன் சொல்கிறார். கானகத்தார் கரவு செய்வார்ல, 5 அறிவு தான் அவனுக்கு இருக்கும், 6 அறிவு இருந்தால் அவன் செய்யவும் மாட்டான் அப்படின்றார். அந்த குணத்தெல்லாம் கிள்ளி போட்டு வானத்துக்கும் பூமிக்கும் வழிகாட்டும் வடலூர் அப்படின்றார். இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் வழிகாட்டக்கூடிய வடலூர் இருக்குது. வடலூர்னா வள்ளல் பெருமான் வச்சு அந்த ஊருக்கு பேர் வடலூர். அது பார்வதிபுரம் தான் அவர் வச்சார். வருவார் அழைத்து வாரீர் வடலூர் வடதிசைக்கினார். அது எந்த இடம்னா நம்முடைய புருவ மத்தி தான் வடலூர். அங்கே தான் நம்முடைய ஆன்மாவை அங்கே அழைச்சின்னு வா, மூலாதாரத்துலேருந்து அங்கே அழைச்சிட்டு வா. அவர் வருவார். அந்த குண்டலியானது மூலாதாரத்துலேருந்து மேலே எழும்பி வரும் முதுகு தண்டு வழியாக. அவர் வருவார். அவரை அழைத்து வாரி வடலூர் வடதிசைக்கு புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. அப்போ தான் உனக்கு இருட்டிலேருந்து வெளிச்சத்தை வந்துட்டீங்க, நல்லது கெட்டது தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். இது கெட்டது, இது நல்லது, இது தவறு அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு பட்ட பகல் போல் புரியும் அப்படின்றார். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் வழிகாட்டும் வடலூருக்கு வாங்க, ஞான சபையை நாடுவீர். அங்கே இருக்கக்கூடிய ஞான சபையை நாடுவீர். அங்கே போனால் பெரியவங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஞானத்தை சொல்லுவாங்க. சபையென உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி அப்படின்ற. அப்போ எங்க இருக்க? சபையென உளமென, இந்த உள்ளத்தில் தான் நீ இருக்கிற. சபையென உளமென தான் என் உள்ள அமர்ந்து அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. நீ அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு அபயம் வரலாமா? வராது. நான் உன்னை கவனிக்கல, நீ என் உள்ளதான் இருக்கிற, நீ உள்ளதாக இருக்கிறன்றதை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறேன். கவனிக்கிறதுனால தான் இப்படி வந்தது. ஜீவானந்த பரமஹம்சர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அந்த வாசியை முறையாக ஏற்றி இறக்கினால் உனக்கு துன்பம் கொடுப்பவர்கள் துண்டிக்கப்படுவார்கள் என்றார். நீ யாரும் துண்டிக்க வேணாம், அவர்களே துண்டிக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார், துன்பம் கொடுப்பவர். அந்த வாசியை முறையாக நீ பயன்படுத்தாவிட்டால் உன்னை கட்டி வைத்து அடிப்பார்கள் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிற வேலையை நீ சரியாக செய்யலைன்னா அவங்க உன்னை கட்டி வச்சு அடிச்சுட்டு போயிடுவான், கட்டி போட்டு அடிச்சுட்டு போயிடுவான்.
ஆனால் அதை முறையாக பயன்படுத்தினா அவன் உன்கிட்ட வந்து உன்னை அடிக்கவும் முடியாது, உன்னை கொல்லவும் முடியாது. அப்படி அவன் நினைச்சான்னு சொன்னால் அவன் கண்ட துண்டமாவான் எழுதியிருக்கார். யார்? சிவானந்த பரமஹம்சர். எவ்வளோ ஒரு ஷார்ட்டை, எவ்வளோ ஒரு அவர் இந்த கொடியவர்களுக்கு ஈனர்களுக்கு அவர் ஒரு எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. அதான் ஈன உலகு இடர் நீங்கி நான அமுதம் நான் பெற நந்தா மணி விலைக்கு அப்படின்னு கதவை திற அப்படின்னு. இந்த ஈன உலகத்தினுடைய இடர் நீங்கணும் அப்படின்னா. அப்போ வடலூர் ஞான சபையை நாடுவீரே, நாணத்தின் அம்சம் நாள்தோறும் எண்ணி நீந்துவீரே. இந்த நாணத்தை தினமும் நீங்கள் எண்ணி கடலில் நீந்திரம் இல்லை, குளத்தில் நீந்திரம் இல்லை, ஏரியில் நீந்திரம் இல்லை, அந்த மாதிரி நீந்துங்க. நாணத்தில் நீந்துங்க, ஏரியில் போய் நீந்த வேணாம். ஆனால் நீச்சல் கற்றுக்குங்க, ஆனால் அங்கே போய் நீந்தி இருக்காதீங்க. நாணத்தில் நீந்துங்க, இந்த சபையில் நீந்துங்க, சபை உள்ளத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கொடிய செயலில் ஈடுபட்டு வாழும் மனிதர்களே, அப்போ அவர் சொல்லிட்டுக்கிறாரு, கொடிய செயலில் ஈடுபட்டு வாழும் மனிதர்களே நீங்கள் இருக்கும் நாள் இனி எத்தனை நாள். மறுபடியும் சொல்கிறார், இப்படிலாம் செய்கிறீங்களே, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு உள்ளே இருக்கிற ஆன்மாவும் அது நினைக்கும், அது கஷ்டப்படும் போது இவங்க வந்து நல்லா வாழ முடியாது, சுகமாக இருக்க முடியாது. அதுதான் சொல்கிறார், ஈனத்தில் வாழும் மனிதர்களே நீங்கள் இருக்கும் நாள் எண்ணி எத்தனை நாள் எண்ணி பாருங்க அப்படின்னா, இனியாவது எண்ணி பாருங்க அப்படின்றார். விலங்கு குணத்தை விட்டு ஒழித்து வானுக்கும் பூமிக்கும் வழிகாட்டும் இந்த ஞான சபையை நாடுவீரே அப்படின்றார். இப்போ எத்தனையோ ரூபத்தில் எப்படி எப்படியே நமக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் நாம் வந்து உள்வாங்கி பார்க்கணும். அதான் வள்ளலாரே சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னார். நானும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லி பார்க்குறேன், யாரும் கேட்குற மாதிரி தெரியல, பார்க்குற மாதிரி இல்லை. கேட்டாலும் இப்போ கொஞ்ச நாள் ஆனால் சலிப்பு வந்துடும். அப்போ சொல்லி என்ன பண்ணிடணும், நிறுத்திட வேண்டி தான், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஒரு எதிர்பார்ப்புலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேசுகின்ற அந்த ஆவிதான் அதிகமாக செலவாகுதே தவிர, இதுக்கு செலவு தான் ஆகுதே தவிர எந்த வித எதிர்பார்ப்பும் கிடையாது, எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை, யாரும் கேட்குறவங்க இல்லை கட்டி கொண்டேன் அப்படின்னு. அவர் காலத்திலே வந்து அவர் சொல்கிறத கேட்காம சூதாடினாங்க, சிங்கம்புலி இந்த தாழக்கோட்டை ஆடினாங்க. அவர் சொல்கிறத நாணத்தை பெறவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் கட்டிட்டேன் போங்க பாட்டிட்டு. தனக்கென்று கூடு கட்டி வாழாத பறவை அப்படின்னா இது தனக்குன்னு கூடு கட்டாத பறவை எது அப்படின்னு கேட்டால், தனக்குன்னு சம்பாதிக்காதவர் எத்தனை சித்தர்கள் ஞானிகள்லாம் தனக்குன்னே சம்பாதிக்கலை. சிவானந்த பரமஹம்சர் எத்தனையோ 5 ஆசிரமங்களை நெறி இருக்கிறாரு. எல்லாம் பொதுமக்கள் தான் அங்கே இருக்காங்க, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 5 ஆசிரமம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 90 ஏக்கரில் நெறி இருக்கார். எல்லாம் வந்து ஞானத்தை பெறுறவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. ஞானத்தை அவங்களுக்கெல்லாம் இந்த ஈனம்லாம் இருக்காது, ஞானம் தான் இருக்கும். ஞானத்தை பெறதுக்கு தான் உள்ளே இருந்து அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தனக்கென கூடு கட்டாத பறவை எதுன்னு கேட்டால் குயில் வந்து கூடு கட்டாதான். அது காக்கா கூண்டில் முட்டையிடுமா, காக்கா கூண்டில் முட்டையிட்டு போயிடுமா. அதே போல் காலால் நடக்காத பறவை இருக்குது, மலம் கழிக்காத பறவை இருக்குது, மரத்தில் படுத்து தூங்குற பறவை இருக்குது, வாயால் சாப்பிட்டு வாயாலே மலம் கழிக்கிற பறவை இருக்குது. எல்லாமே ஒரே பறவை தான், வவ்வால். அது காலால் நடக்காது, மரத்துலேருந்து தலைகழி தூங்கின்னு கிடக்கும். அதான் நிலத்தில் நடக்காத பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம விலங்குகளை பறவைகள்லாம் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும் நமக்கு. இப்போ தலையில் முடி கொட்டுது, அது புழுவெட்டுன்னு பேர். அந்த பூச்சி இருந்ததுன்னா முடி அப்படியே கொத்த கொட்டிக்கும்.
அங்கே பார்த்தா அப்படியே வெள்ளையாக இருக்கும், வெறும் தலை மட்டும் தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸியாக சொல்கிறாங்க, மாதுளம் பழத்தை சாறு எடுத்து அந்த சாறை தடவுங்க, அந்த புழு மறைஞ்சிரும், அதன் பிறகு முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செஞ்சு பார்த்தான்னு சொல்கிறாங்க. அதனால் அதை செய்து பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சவற்றை தங்களுக்கு தெரிவித்தேன், அதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.